ஏய், யார சைட் அடிக்கிற? உன்னை விட 2 வருஷம் சீனியர், 3rd இயர் தெரியும்ல. அந்த மரியாதை இருக்கட்டும். 3rd இயரா? நீ காலேஜ்ல தான் 3rd இயர், நான் 8th 3rd இயர், 10th 3rd இயர், +2 3rd இயர், அதுக்கு அப்புறம் தான் இங்க 1st இயர். மச்சான், அவ ஏன் உன்னை வேணான்னு சொல்றான் உனக்கு தெரியுதா? அதுதான் புரிய மாட்டேங்குதுடா. ஏன்னா நீ அவளுக்கு வேணாம். பொண்ணுக்கு சமைக்க தெரியுங்களா? வேலைக்காரி இருக்கா. போலமாவது போடுவாங்களா? வேலைக்காரி இருக்கா. ஆத்திர அவசரத்துக்கு புருஷனோட துணிமணியாவது துவைப்பாங்களா? அதுக்கும் வேலைக்காரி இருக்கா. அப்புறம் என்னடா ஒரு நல்ல வேலை. என்னால உனக்கு பெருசா எதுவும் வாங்கி கொடுக்க முடியலப்பா, என்ன மன்னிச்சு. தயவு செய்து இந்த கர்ச்சிப்பை என்னுடைய கிஃப்டா வச்சுக்கப்பா ப்ளீஸ். தேங்க்யூ. அண்ணே இதை வச்சுக்க, நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். டேய், நான் கூட உன்னை என்னமோ நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நீயோட ஃப்ரெண்டு காசு செலவு பண்ணி கட்சி பயணியே. ஐ லைக் யூ. எனக்கு பிடிக்கலடா. ஏண்டா பேசாம உழைச்சி சாப்பிட்டா சும்மா இருக்கனே, உழைச்சா உங்களுக்கு வேர்க்கும். அதான் ஆகாதே. ஆமாப்பா, எனக்கு வேர்வை ஒத்துக்கிறாரா? ஆனா சத்தியமா இந்த கல்யாணம் ஆகாத பொண்ணுங்க, கல்யாணம் ஆகாத பசங்கள்லாம் இந்த கல்யாண ஃபிளக்ஸ பார்த்தோம் என்ன தெரியுமா தோணும்? நமக்கு எப்பவோ கல்யாணம் ஆனவங்க அதை பார்க்கும்போது மாட்டிக்கிட்டியா? என் பேத்து தான் இப்படி பார்த்து தூப்பதா பாதுவேன். பாது பதாக நதிக்கதையோதம் ஒதே ஒது பார்த்தேன் பொதாவே நித்துன்னு தொன்னே கனவாய் ஓதி மதந்தே. ஓ ஷின்சான், என் மேல உனக்கு இவ்ளோ பாசமா? உன் மேல எனக்கு இருக்க பாசத்தை வார்த்தையால சொல்ல முடியாது ஷிசு. ஓ நிஜமாவா? நம்பர்ல வேணா சொல்லலாம், 10க்கு 3. கண்ணுல நெருப்போட களத்துல வெறியோட உங்க அறிவையும் தன்னம்பிக்கையும் நம்பி உங்க லட்சியத்தை நோக்கி தைரியமா அடுத்த அடியை எடுத்து வச்சா நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். 2 டீ. பங்கு. எஸ். கியூட்டா 2 டீ. 2 டீயா? ஐயோ, திடீர்னு இவ்வளவு கூட்டம் வரும்னு எதிர்பார்க்கலையே. என்னடா பிரச்சனை? சக்கரை இல்லடா, சக்கரை டீ தூளும் இல்லடா. வேற என்னதான்டா இருக்கு? பாய்லர் தான் இருக்குது. பாய்லரியா குடிக்க கொடுக்க முடியும்? சரி, செட்டியார் கடையில எல்லா பொருளையும் வாங்கிக்க. தேடுறானே, கண்டுபிடிச்சிருவானா நம்ம கிட்ட இருக்கத? இங்க தானே வச்சேன். இந்த இருக்கு. இன்னுமே திருடக்கூடாது, வெளுத்து விடுவேன். ஓடு சீக்கிரமே வாங்கி. வலிக்கலையே. இந்த பிரச்சனையை சந்திக்க நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தேவை 5 ஏன பழம், 6 குதிரை பழம், 7 தக்காளி பழம், 8 சப்போட்டா பழம், 9 கொய்யா பழம். நான் உனக்காக தான் பேசிக்கிட்டு இருக்கேன். என்னால உனக்கு பெருசா எதுவும் வாங்கி கொடுக்க முடியலப்பா, என்ன மன்னிச்சு. தயவு செய்து இந்த கர்ச்சிப்பை என்னுடைய கிஃப்டா வச்சுக்கப்பா ப்ளீஸ். தேங்க்யூ. அண்ணே இதை வச்சுக்க, நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். டேய், நான் கூட உன்னை என்னமோ நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நீயோட ஃப்ரெண்டு காசு செலவு பண்ணி கட்சி பயணியே. ஐ லைக் யூ. ஒரு முட்டா போய் என்ன பார்த்து கேட்டான், இவ்வளவு பெரிய ஏரோப்ளானுக்கு எப்படி பெயிண்ட் அடிப்பாங்கன்னு கேட்டான். நான் சொன்னேன், பறக்கும் போது சின்னதா ஆயிரும்ல, அப்ப பிரஸ் எடுத்து பெயிண்ட் அடி சரியா போயிரும்னு சொன்னேன். எப்படி? நான் நினைச்சதை விட புத்திசாலி தான். புரியலனா மறுபடியும் கேட்க வேண்டியதானே? மாமா, என் வேலை போயிடுமா? கத்தாம சொல்லுங்கம்மா. என்னடா சொன்ன? நானா கத்துறேன்? என்கிட்ட யாராவது இப்படி எதுக்கு பேசினா எனக்கு கோவம் வந்துடும். இந்தா 100 ரூபாய். மேடம். ஏ யோ, என்னை அடிச்ச? ஐ அம் சாரி. சின்னவங்க பெரியவங்களை அவமதிக்கிறது பார்த்தா எனக்கு உங்க மாதிரி கோபம் வந்துடும். இந்தாங்க, இதுல 110 ரூபாய் இருக்கு. நீ என்ன அடிச்சதுக்கு நான் உன்னை சும்மா விட போறதில்ல. அப்படியா? ஓகே, டபுள் ஓகே. சேலஞ்ச் பண்றியா? நான் யார் தெரியுமா? தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் வந்தா தெரிஞ்சுக்கிறேன். வரட்டாடா. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? எந்த பொண்ணு பின்னாலே வரலங்க, ரொம்ப ஃபீலிங்கா இருக்குங்க. நீங்க பின்னால போக கூடாதா? நோ 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 நோ, வெரி வெரி பேட். பொண்ணு பெண்ணு புகழுக்கு பின்னால ஆம்பளைங்க போக கூடாதுங்க, ஆம்பளைங்க பின்னால இதெல்லாம் வரணும். நல்லா பேசுறீங்க. இந்தியனாச்சே. I like you யா. சேவியர்யா. என்னைக்கு வழிபடி? அட சும்மா கத்திட்டு இருக்காம போய் ஒரு கிலோ கொழுப்பு கறி எடுத்துட்டு வந்து ஆயில் இல்லாம இஞ்சி தட்டி போட்டு குழம்பு வையே. சாட் போட்டு ஒரு நாள் இருந்துட்டு போலான்ட்டு இருக்கறேன். ஏண்டி, நான் என்ன செட்டிநாட்டு சமையக்காரனா? நல்ல வாய்க்கு ருசியா வக்கனையா செஞ்சு கொடுக்க சொல்றேன். என்ன திமிரு? ஒரு வீட்டு சோறு திங்கிறவனுக்கு உனக்கு இவ்வளவு திமிரு இருந்தா 10 வீட்டு சோறு திங்கிறவனுக்கு எனக்கு எவ்வளவு திமிரு இருக்கணும்? வாய் இவளுக்கு ரொம்ப
படிக்கிற காலத்துல படிப்பு மட்டும்தான் சிரமமா இருந்தது. படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாமே சிரமமா இருக்குது. என்ன வாழ்க்கை? ஒரு பொண்ணு எனக்கு என்ன தெரியுமா? ஒரு பொண்ணால என்னெல்லாம் செய்ய முடியும்னு உனக்கு தெரியுமா? 4 செங்கல் செவத்தை கொடுத்து அதை வீடா மாத்தி கொடுப்பா. நீண்டதை வச்சு உனக்கு வயிறார சாப்பாடு கொடுப்பான். அன்பை காட்டினா உன் வாழ்க்கையே சந்தோஷமயமாக்கும். ஆண் தன்னோட காமத்தை காட்டினாலும் பெண் ஒரு புனிதமான உறவுக்கு உயிர் கொடுப்பான். ஒரு பொண்ணுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை 2 மடங்கு